ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் பட்டாணி சுண்டல் அண்ட் கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் கொண்டைக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். மசாலா பொடி பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 மிளகா, உப்பு, கருவேப்பிலை, துருவின தேங்காய், பெருங்காயப்பொடி. ஃபர்ஸ்ட் அந்த மசாலா பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குட்டி வாணலியில் எண்ணெய் விட்டு அந்த கடலைப்பருப்பு, மல்லி, 1 மிளகா வத்தல் 3த்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா செவக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். நல்லா செவக்கலைன்னா பச்சை வாசனை அடிக்கும். ஸோ நல்லா செவக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது கொண்டைக்கடலைக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மசாலா பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா பொடியை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக துருவின தேங்காவே ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொண்டைக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டாணியை நைட்டே ஊற வச்சுடுங்க. இப்போ நான் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் வைக்கும்போது நீங்கள் 1 விசில் ஆஃப் பண்ணிடுங்க. 1 விசில் மேலே போயிடுச்சுன்னா பட்டாணி குழஞ்சு போயிடும். இதுவும் கொண்டைக்கடலை சுண்டல் மாதிரி தான். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு பட்டாணி ஆட் பண்ணிடுங்க. வாசனைக்காக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அந்த கடலைப்பருப்பு, மல்லி, அந்த மசாலா பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்டே வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் மொத்தமாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் அரைச்சிக்கலாம். மொத்தமாக அரைச்சி வச்சாலும் இது வீணாக போகாது. தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மசாலா பொடி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். லாஸ்ட்டாக துருவின தேங்காவே ஆட் பண்ணிடுங்க. பாருங்க, பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.